Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு pancake ரெசிபி தான் பார்க்க போறோம். சாக்லேட் pancake ரெசிபி தான் செய்ய போறோம். இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நீங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலா கூட நீங்க இதை செஞ்சுக்கலாம். அப்படி இல்லனா நீங்க வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு பதிலா கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது செய்யறதுக்கு நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் வினிகர் அப்படி இல்லனா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம தனியா வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுறலாம். நம்மளுக்கு அந்த நேரத்துக்குள்ள பட்டர் மில்க் வந்து ரெடி ஆயிடும். இது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஒரு சலடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா பவுடர் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுடலாம். நீங்க எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் சேர்க்கிறதா இருந்தா எல்லாத்தையும் சலிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து பால் சேர்ப்போம்ல அதுக்கு முன்னால வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. நல்லா சலிச்சு விட்டதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாமே மைதா மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்பதான் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டா கிடைக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல பட்டர் மில்க் ஸ்டார்டிங்ல அந்த பட்டர் மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா ஒரு ஸ்மூத்தான பேட்டரா வந்து ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அவ்வளவு பட்டர் மில்க்குமே நம்மளுக்கு வந்து சரியா இருக்கும். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து நான் சேர்க்க மறந்துட்டதுனால நான் வந்து இப்போ சேர்த்திருக்கேன். நீங்க வந்து நம்ம மாவு சலிச்சு எடுத்தோம்ல அதுக்கப்புறம் வந்து சுகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பட்டர் மில்க் சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டதால நான் வந்து இப்போ சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை வந்து தனியா வச்சிடலாம். அடுத்தால வந்து ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். இதுல வந்து கொஞ்சமா ஆயில் வந்து பிரஷ் பண்ணிக்கிறேன். பிரஷ் பண்ணி இதுல வந்து மாவு சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்தா போதும். நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுலாம் விரிச்சுலாம் விட போறது இல்லை. அப்படியே தான் நம்ம வந்து வேக வைக்க போறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சா போதும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் வச்சிடலாம். 30 செகண்ட் கழிச்சு நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாம். நம்மளோட சூப்பரான பேன்கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும். நீங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் பதிலாக கூட குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். நான் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணா நல்லா இருக்கும்ல, டெக்கரேட் பண்ணி கொடுக்கும்போது இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் அதில் வந்து கொஞ்சமா சாக்லேட் சிரப் வந்து நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு அதுக்கு மேல கொஞ்சமா சாக்கோ சிப்ஸ் சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு 2 செர்ரிஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். நம்மளோட சூப்பரான சாக்லேட் பேன்கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல சாஃப்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு தெரியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.